அமெரிக்காவின் லெய்செஸ்டர் நகரின் மையப்பகுதியில் பட்டப்பகலில் நடந்த ஒரு கொடூரமான கொலை சம்பவம் தற்போது நீதிமன்ற விசாரணையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 23 வயதுடைய சுக்குவே மேகோ அகனோனு எனும் போதைப் பொருள் வியாபாரி ஓட்டி வந்த BMW கார் விபத்துக்குள்ளாகி தலைகீழாக கவிழ்ந்துள்ளது. விபத்தில் இருந்து வெளியே வந்த அவர் அந்த வழியாக சென்று கொண்டிருந்த 56 வயதுடைய நிலா பட்டேல் என்ற தாயை எவ்வித காரணமுமின்றி கொடூரமாக தாக்கியுள்ளார். அந்த தாயை பின்னால் இருந்து இழுத்து முகத்தில் பலமாக குத்தி கீழே தள்ளியுள்ளார். அவர் கீழே விழுந்த பின்னரும் அவரது முகத்தில் மிக கொடூரமாக மிதித்து தாக்குதல் நடத்தியுள்ளார். இதில் மூளை பாதிப்புக்குள்ளான நிலா பட்டேல் 2 நாட்களின் பின்னர் மருத்துவமனையில் உயிரிழந்தார். இவர் ஏற்கனவே போதைப்பொருள் மற்றும் கத்தி வைத்திருந்த குற்றத்திற்காக சிறை சென்று கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நிபந்தனை அடிப்படையில் விடுதலையாகியுள்ளார். விபத்தின் போது இவர் அனுமதிக்கப்பட்ட அளவை விட 4 மடங்கு அதிகமான கஞ்சா போதையில் இருந்துள்ளார். இவர் ஒரு பல்கலைக்கழக மாணவர் என்று கூறப்பட்டாலும் போதைப்பொருள் விற்பனை மூலம் மாதம் 10,000 பவுண்டுகள் வரை சம்பாதித்துள்ளார். உயிரிழந்த நிலா பட்டேல் மிகவும் அன்பானவர் எனும் கடின உழைப்பாளி என்றும் அவரது பிள்ளைகள் கண்ணீரோடு தெரிவித்து உள்ளனர். குற்றவாளி தான் செய்தது கொலை அல்ல, மனநிலை பாதிப்பால் நடந்த மனுஷகாதகம் என வாதிடுகிறார். எனினும் வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது.